கரங்களையும் தட்டி பரலோக பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். எல்லோரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போமா? கண்களை மூடி. நீங்கள் இவ்வளவு நேரம் ஆராதித்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா, என் தேவனாம் கர்த்தரே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கி சொல்லுமா இயேசுவே, பிரச்சனையின் மத்தியில் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக நாங்கள் சேர்ந்து சொல்கிறோம் இயேசுவே. பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். அன்பாக கனம் பண்ணி என்னை எதிர்க்கிறவர் உன்னிலும் தள்ளினவர் மத்தியிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனவன் இயேசுவே சேர்ந்து சொல்லுவோமா? Love you.
சேர்ந்து பாடுவோம். இயேசு wonderful Lord. இயேசு love you Jesus. இயேசுவே 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 இயேசு 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 எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளது. ஓ ஏக சக்கராதிபதியாகிய தேவாதி தேவன், எங்கள் ரட்சிப்பின் கண்மலை இயேசுவே. பொல்லாத பிசாசின் தலையை நசுக்கிய யூதராஜ சிங்கத்தின் வெற்றி சிறந்த நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே இயேசுவே தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டிய நாமம், தேசத்தில் மகிமைப்பட வேண்டிய நாமம், தேசத்தில் உயரப்பட வேண்டிய நாமம் எங்கள் தேவனாகிய இயேசு. நன்றி 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 ராஜா, அளவில்ல அன்பிற்காக நன்றி நன்றி. Thank you Jesus. அளவில்ல அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்ல அன்பிற்காக நன்றி அப்பா நன்றி நன்றி. எங்கள் மீது வைத்த திட்டத்திற்காக நன்றி, எங்கள் மீது பாராட்டின அன்பிற்காக நன்றி. மனிதர்களால் முடியாத காரியத்தை செய்து நீ எங்களை உமது சென்னைகளின் கீழ் அடைக்கலம் தருகிறபடியா நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாக கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் இரவு வேளையில் எத்தனை பேருக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நான் உம்மை வாழ்த்துகிறேன். நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்ப்போமா? கண்கள் மூடி இருக்கும்போது உங்களோட நல்ல சர்ச்சுக்காக ஆண்டவருக்கு நன்றி, கொடுக்கப்பட்ட விசுவாசிகளுக்காக, நல்ல பாஸ்டருக்காக நன்றி, நல்ல பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த நல்ல சாப்பாடுக்காக நன்றி, நல்ல பிள்ளைங்களுக்காக, நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல மியூசிஷியன்ஸுக்காக, நல்ல சவுண்ட் சிஸ்டத்துக்காக. அநேகம் பேர் உயிர் இழந்து போனதான இந்த நாட்டில் எங்களை ஒரு நாள் கூட உயிர் தந்து எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி. உதடுகளை திறந்து இதயத்தில் நின்று நன்றிகளை செலுத்துங்க. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சர்ச் பில்ட் பண்றதற்கு தேவ மனுஷனுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்திற்காக எதிர்ப்புகள் மத்தியில் நிப்பாட்ட நம்மை நிறுத்தின கர்த்தர். பிசாசு உங்களுக்கு விரோதமாக போட்ட எல்லா சவால்கள் முன்னாடி சத்ருவின் முன் தலையை நிமிர செய்த கர்த்தர். நன்றி 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 ராஜா, அளவில்ல அன்பிற்காக நன்றி நன்றி அளவில்ல அன்பிற்காக சேர்ந்து சொல்லுங்க. சென்னைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் தந்ததற்காக நன்றி. Oh
அளவில்ல அன்பிற்காக. சேர்த்து இரண்டு கரங்களை தட்டி பரலோக பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை சொல்லுங்க. ஹalleluya. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஒரு பஞ்சாபி ஹalleluya சொல்லாம ஒரு பஞ்சாபி ஹalleluya. ரெடி 1 2 3. நல்ல பிள்ளைங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நல்ல ஒரு சர்ச்சுக்காக நன்றி. பாஸ்டர் எங்களுக்கு கூப்பிட்டதுக்காக நன்றி. தேங்க் யூ. உங்களோட டெஸ்டிமனி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2005 ஆண்டு அது நீங்க இப்போ ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் என்னோட டெஸ்டிமனி சொல்லுவேன். ஸோ பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, ஏசு ரொம்ப 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 நல்லவர். இங்க பிள்ளைங்களுக்கு சேர்ந்து சொல்லுங்க, ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அது சிரித்துக்கிட்டு தான் சொல்லணும், ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்படி சொல்லக்கூடாது, சிரித்துக்கிட்டு தான் சொல்லணும், ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவர். பாயசம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பாயசம் இங்கே பாயசம் ஒன்று தான் சொல்லுவீங்களா? பாயாசம் தமிழ் பாயசம். பாயசம் குடிக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக குடிப்பீங்களா? இல்லை இதுக்காக அப்படி குடிப்பீங்களா? இல்லை இல்லை. ஸோ ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடியா நாமும் சந்தோஷமாக அவரை துதிக்கிறோம். ஆமென். அவர் நல்லவர் என்று சொல்லும்போது உள்ளம் திறந்து சொல்லணும், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். உனக்கு எந்த தீமையும் செய்யாத ஒரே ஒரு நபர் தான் உண்டு, அவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமென். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க, அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் உனக்கு நன்மையை மட்டும் செய்கிறவர். அதனால நாம் சேர்ந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். நல்ல ஒரு கொயருக்காக நன்றி, நல்ல மியூசிஷியன்ஸுக்காக நன்றி. ஸோ ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிட்டு நான் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்த அன்பு தம்பி பிராங்க்லின் அவர்கள். ஸோ உங்களுடைய இந்த சர்ச் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் இவ்வளோ நல்ல ஒரு சர்ச் வச்சுருக்கீங்க. அதுக்கு யாரும் கையை தட்ட மாட்டீங்க. ஒரு ஆமாம், சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க போயரெல்லாம் நீங்கள் நிற்கிற பார்த்தா எனக்கு என்னுடைய ஓன் ஸ்டேஜில் என்ன நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏமே நான் இப்போ சேர்ந்து நம்ம ஒரு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். வேதம் சொல்லுகிறது, துதிக்கிறது செம்மையானவங்களுக்கு நகும் தகும், ஸ்துதிக்கிறது நேருள்ளவருக்கு உஜிதம். மலையாளம். அப்போ அடிக்கடி நான் மலையாளம் பேசுவேன். நீங்கள் நிற்கிறத பார்த்தா எனக்கு தமிழ் பறந்து போகிற மாதிரி இருக்குது. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய சந்நிதியில் என்னது உண்டு? சந்தோஷம் உண்டு. தெய்வனுடைய சந்நிதியில், தெய்வத்திൻ്റെ சந்நிதியில் சந்தோஷத்திൻ്റെ പരിപൂർണതയുണ്ട്. അത് எப்படி நீங்கள் தமிழில் எப்படி சொல்லுவீங்க? ஆண்டவருடைய சந்நிதியில் അതങ്ങനെ ഒന്ന് പറഞ്ഞേ. சந்தோஷத்திൻ്റെ പരിപൂർണത 17ஆம் சங்கீதம் எப்படி சொல்லுவீங்க தமிழில்? ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ സന്തോഷത്തിന്റെ പരിപൂർണത, പരിപൂർണ ആനന്ദം. പരിപൂർണ. அப்போ ஆனந்தம் மட்டும் கிடையாது, പരിപൂർണ ആനന്ദം. ஆனந்தம் ஆனந்தம் எந்தோரானந்தம் வர்ணிப்பானாகில்லை. என்ன 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 ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. எதற்காக? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். கைதட்டி பாடுவோமா? கூடுவோம் ஆடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம், பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நானே நம்மை தெரிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நானே நம்மை தெரிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. சிரித்துக்கிட்டு சந்தோஷமா பாடு. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நம்ம எதுக்காக சத்தம் போடுறோம்? சும்மா நின்று பாடலாமல்ல, எதுக்காக சத்தம் போடுறோம்? நம்ம துதிக்கிற சத்தத்துல அபிஷேகம் உண்டு. நீங்க இங்க துதிக்கும் போது உங்களோட வீட்டுல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீ இங்க துதிக்கும் போது நீ படிக்கிற கல்லூரியில, காலேஜ்ல, ஸ்கூல்ல ஆண்டவர் உனக்காக சில நல்ல காரியங்களை, ஏன்னா துதிக்கிறவன் வெற்றி பெறுவான். ஹalleluya. துதிப்பார். ஓகே, பஞ்சாபி ஹல்லேலூயா சொல்லி நம்ம முன்னேறி போறோம். இப்படி
பாருங்க, கையெல்லாம் அசைத்து பாருங்க. உங்களோட கையை பாருங்க, நல்லா அசைக்க முடியுதா? இடது கையை அசைத்து பாருங்க, இடது கையில பாருங்க, காலெல்லாம் அசைச்சு பாருங்க. நல்லா கொரோனாவுக்கு ஊசி போட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு எழும்ப முடியல, உட்கார முடியல, கை அசைக்க முடியல. ஆனா ஊசி போட்டாதவங்களுக்கு நல்ல பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். சூஜி இட்டவர்க்கும் இடாதவர்க்கும் தெய்வம் பலன் தந்துட்டு நீங்கள் பலசாலிகள். நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிறவங்க. நீங்க தேவனிடத்தில் சந்தோஷமாயிருங்க. ஆமென். ஹல்லே. இப்படி சொல்லலாம். கையை கீழே போடணும், கையை உயர்த்தி மேல வரவிட வரைக்கும் மூச்சு பிடிக்கலாம். பிடிச்சு சொல்லணும். சரியா? 1 2 3 4. ஹல்லே. லூயா. 1 2 3 4. ஹல்லே. கரெக்டா கிளாஸுக்கு போறீங்க, கரெக்டா படிக்கிறதுக்கு யாகு சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க, பயங்கர சத்தமா தான் சொல்லுவீங்க. ரெடி 1 2 3 ஹா ஹா லே லே. நீங்க எப்படி நிக்கிறத பார்த்தா அது நல்லா இல்ல. சந்தோஷமா சொல்லுங்க. ரெடி 1 2 3 ஹா ஹா லே லூ யா. சிலவங்க வாயை திறக்க மாட்டீங்க, என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிக்காது என்ன தெரியும் மாதிரி இருக்குது. சொல்லணும், ஆண்டவரை உங்களுக்கு பிடிக்குமில்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், அவர் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல சிலவெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், படிக்கிற இடத்துல, நடந்து போகும்போது. ஆனா தேவனுடைய சந்நிதியில் வரும்போது இங்கு சந்தோஷம் உண்டு. ஏனென்றால் அவர் நம் மத்தியில இருக்கிறார். உன் வேதனையை தெரிகிற ஒரு தேவன் அவர். உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். உன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு சுகத்தை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்னவர் பாதி வழியில விட்டுக்கிட்டு போகிற தேவன் அல்ல. அவர் உன்னை கடைசி வரையும் தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். சொல்லுமா ஹல்லேலூயா. Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, oh, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna.
150 சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். 150 சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை தயவு செய்து யாராவது வாசிக்கலாம். 154. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். இங்க பாருங்க, தேவனை துதிக்கும் பொழுது எப்படி எல்லாம் துதிக்கணுமா? தம்புரோடு துதிக்கணுமா, நடனத்தோடு துதிக்கணும். அப்போ நீங்க உங்களுடைய கால்கள் எல்லாம் அசைத்து, கரங்களை அசைத்து தேவனை பாடுகிறதுல ஆட்சேபம் நினைக்க கூடாது, வெக்கப்படக்கூடாது. சரி, ஆண்டவர் முன்னாடி நீங்க நடனத்தோடு அவரை, ஏன்னா அவருக்கு உங்களுடைய ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஆராதனை பிடிக்காத ஒரே ஒரு பிசாசு. நீங்க வாதிறந்து பாடுறது பிசாசுக்கு பிடிக்காது, நீங்க கை தட்டுறது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனா நீங்க பாடுறது, நீங்க நடனமாடி தேவனை துதிக்கிறதும் தேவனுக்கு ரொம்ப விருப்பம். ஆமென். 149 அதனுடைய 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதி, அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதி. தப்பது பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவரது நாமத்தை எப்படி துதிக்கணுமா? நடனத்தோடு. சும்மா இப்படி கை கட்டி இப்படி அல்லேலூயா ஓசன்னா அப்படி இல்ல, நடனத்தோடு சிரித்துக்கிட்டு சந்தோஷமாக அவர் நாமத்தை நடனத்தோடு துதித்து. அடுத்த வசனம், தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும். இங்க பாருங்க, தம்புரு கிண்ணறதுக்கு பதிலாக கீபோர்டு, கிட்டார், பேஸ் கிட்டார், ட்ரம் எல்லாம் இருக்கு. அப்ப இவங்க சேர்ந்து ஆண்டவரை அவங்க ப்ளே பண்றாங்க. பட் யார் மகிமைப்படுறார்? ஆண்டவர் மகிமைப்படுறார். அப்புறம் நம்ம பாடும்போது யார் மகிமைப்படுவார்? சொல்லணும், சத்தம் உயர்த்தி சொல்லணும். யார் மகிமைப்படுவா? நம்ம மனிதனை இங்க உயர்த்துகிறதுக்கு வரவே இல்லை. ஆமென். நம்ம உயர்த்துகிற ஒரே ஒரு நாம நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீங்க 71வது சங்கீதம் திருப்புங்க. என்னுடைய 71வது சங்கீதம் 14வது வசனம். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். எப்படி? மேல் தங்கச்சி, எப்படி? மேலும் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும், உமது ரட்சிப்பையும் சொல்லும். அப்போ சண்டே மட்டுமல்ல, எவ்ரிடே, எல்லா நாள்தோறும் என்ன செய்யணுமா? உமது நீதி, அவரது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதனுடைய 16வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு, ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன். உம்முடைய நீதியை பற்றிய, அப்ப மேன்மை பாராட்டுறது யார? அவரது நீதியை, அவர் செய்த நீதி, அவர் செய்த இரக்கத்தின் நீதியால் நாம் உயிரோடு இருக்கிறோம். நாம் செய்த நீதி பிரவர்த்திகளால் அல்ல. ஆமென். நம்முடைய நீதியால் கிடையாது, அவரது கிருபை நம் மேல் இருக்கிறதுனால நான் அவரது நீதியை ஆமென் பாடுவேன். அதனுடைய 22வது வசனம். என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இப்போ யாருடைய எல்லாம் கையில வீணை உண்டு? வீணை உண்டோ? அவருடைய கையில, யாருடைய கையில வீணை கிடையாது. அப்போ நீங்க எப்படி வீணையால் துதிப்பீங்க? ஒரு தடவை வாசிங்க அந்த வசனம். என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும். இப்போ இவரோட கையில ட்ரம்ஸ் உண்டு, அவருடைய கையில கீபோர்டு இருக்கு, இவருடைய கையில் பேஸ், லீடு இருக்கு. அவங்க அப்போ வீணையினால், அவங்க கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்டால் அவர் யாரை மகிமைப்படுத்துவாங்க? ஆண்டவர். அப்போ உங்க கையில் வீணை இல்லை, கீபோர்டு இல்லை, ஆனால் 10 விரல்கள் ஆண்டவர் தந்திருக்காரு. ஆமென். அதனால நாம் அவரை துதிக்க போகிறோம். வீணை அடுத்த வாய்ச்சது. உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். அடுத்து, இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது, அதான் நீங்க கவனமா கேட்கணும். நான் பாடும்போது என் உதடுகளும் சொல்லணும். நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும். தங்கச்சி சேர்ந்து சொல்லுங்க. கொயர் மெம்பர்ஸ், நான் பாடும்போது நல்ல பிள்ளைங்க எனர்ஜியா இருக்கிறாங்க. சூப்பர். ஆமென். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எப்படி மகிழுமா? கம்பீரிக்கிறது எப்படி? அப்ப தேவனை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? கம்பீர சத்தமாக ஆராதிக்கணும். நான் பாடுவேன், நான் கீர்த்தனம் செய்வேன் தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்கு. அப்படி அல்ல, கம்பீரித்து நான் அவரை பாட. அந்த வசனம் திருப்பி ஒருக்கி கூட வாசிங்க. நான் பாடும்போது, நான் பாடும்போது சொல்லுங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அப்போ அவரது சன்னதியில் கம்பீரமாக மகிழணும், சத்தத்தை உயர்த்தணும். கம்பீரிக்கிறது எப்படி? கம்பீரிக்கிறது ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் எத்தனை பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்குமா? கிரிக்கெட் உங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது. என்ன தான் பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. கிரிக்கெட் பிடிக்குமா ஐயா? ஃபுட்பால் மட்டும் பிடிக்கும்னு ஃபுட்பால் காலடி பந்தா தமிழ் அவங்களுக்கு அது தெரியாது. கிரிக்கெட் தெரியுமா? தெரியாதா?
கிரிக்கெட்டு பிடிச்சாலும் பிடிக்காட்டி நான் ஒன்று கேட்குறேன், சிக்ஸர் அடிக்கும்போது அல்ல 4 ரன் அடிக்கும்போது இந்த கேலரியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சத்தம் போடுவாங்க, சரியா? அதுதான் கம்பீர சத்தம். ஐயோ ஐயோ 6 அப்படி தானே சொல்லுவாங்க. ஓ 4 அல்ல கோல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயோ கோல் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? ஐயோ மெஸ்ஸி கோல் போட்டார் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் கம்பீரித்து மகிழ்ந்து. ஆண்டவருடைய சன்னதியில் சந்தோஷம் இருக்கிறதுனால, அவர் நம் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் ஆயிருக்கிறதுனால அவருடைய சன்னதியில் வரும்போது கம்பீரித்து சத்தமிட்டு மகிழணும். ஏனென்றால் அவர் அதுக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏமே நிறைய பேருக்கு சர்ச்சில் வரும்போது ரொம்ப கூச்சமாக இருக்குது. டான்ஸ் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க, பாட சொன்னால் எனக்கு முடியாது. அப்படி இல்லை, ஆண்டோட சன்னதியில் கம்பீரமாக சத்தமிட்டு மகிழ போகிறோம். ரெடியா நீங்க? குட், நல்ல முடிஞ்சுதா? 24 எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். பாடுங்க. ஆராதிக்கிற உங்களுக்கு விரோதமாக பிசாசு எவ்வளவுதான் எழும்பினாலும் அவன் லட்சை அடைவான். நீங்க வாயை திறக்கும்போது பரலோகம் உங்களுக்காக எழும்பு. ஹல்லேலூயா. பைபிள் அப்படி வைப்போம். நம்ம இது ஒரு ஆராதனை பெருவிழா, சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க போவோம். ஜீமே ஹல்லேலூயா. துதிப்பதே என், பாடுங்க, துதிப்பதே என் துதித்திடுவேன். நம்ம தகுதியாக்கு துதிக்கிறது. உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மேடையில இருந்து வாசிக்கிறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் சொல்லணும், துதிப்பதே என், அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பதே என் தகுதி. எனக்கு எந்த தகுதியும் இல்லை. எந்த தகுதி இல்லாட்டி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, நம்ம ஆண்டவர் நம் கூட இருக்கிறதுனால நாம் தகுதி உள்ளவர். விலையேறப்பட்டவங்க நாம. ஆமென். விலையேறப்பட்டவங்க நாம. துதிப்பது, கை தட்டி பாடுவோமா? துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். ஆளுகளை அப்படி அசைத்து பாடுங்க தம்பி. இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பது தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பது தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார். துதிப்பது தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவையே. துதிப்பது தகுதி அல்லோ, துதித்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை. காலை மாலை எப்பொழுதும், காலை மாலை எப்பொழுதும் துதி துதி. எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி. எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. சிவனை கொடுப்பவாரை துதி துதி. இன்று சிவனோடு இருப்பவாரை துதி துதி. சிவனை கொடுப்பவாரை துதி துதி. இன்று சிவனோடு இருப்பவாரை துதி துதி. ஓ துதி துதி, இயேசுவை துதி துதி. தேவனை துதி துதி, இயேசுவை துதி துதி. துதிகளில் சேனைகளில், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்
சுவாசம் ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை. பயம் இல்லாம பாடுங்க. இப்ப எல்லாம் முடியாது உங்க வாழ்க்கை. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். என் சுவாசம் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வீட்டுல போகும்போது ஒரு சந்தோஷமாக, ஒரு நிறைந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெற்றுக்கிட்டு போனோம் நீங்க. ஆமென். பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான், சத்துரு உங்களை பார்த்து சொல்லுவான், டேய் உன் நாட்கள் முடிய போகுது, நீ அதிக நாள் எல்லாம் வாழ மாட்ட, இந்த நோயில நீ செத்துடுவ. அப்படியெல்லாம் பிசாசு சிலவெல்லாம் சொல்லுவான். நோ, இந்த நோயில நீ செத்து போக மாட்ட, உயிர் தருகிற ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். உயிர் பெற்று நீ ஆண்டவருக்காக வாழ்வாய். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில கூட ஒரு 3 வருஷம் 4 வருடம் முன்னாடி ஒரு நாள் படுக்கையில் இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன். திடீரென்னு ஒரு பிசாசனோட ஒரு வல்லமை என் காதில் சொல்லிடுச்சு, இன்னைக்கு நீ செத்து போவ. உடனே எழும்பினேன், ஆண்டவரே, ஜெபம் முடிச்சுட்டு, இரவு ஜெபம் முடிச்சுட்டு படுக்கிறேன். கரெக்டாக சொல்லுது பிசாசு, இன்னைக்கு நீ செத்து போவ, நாளை ஒரு நாள் நீ ஸ்டேஜில் நிற்க மாட்டேன். அப்படி முழங்காலில் முகம் குப்புற வேண்டும். ஆண்டவரே, இந்த பிசாசு எனக்கு இந்த நெகட்டிவ் என்னுடைய செவியில் சொன்னதுனால ஒரே ஒரு நாள் நான் எழும்பி நிற்கணும், ஒரே ஒரு நாள் எனக்கு பாடணும் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிடுங்க. இப்போ வருஷம் 3ஆவது, இன்னும் செத்து போகல. பிசாசு உங்ககிட்ட எப்பவுமே நெகட்டிவ் பேசுறது பிசாசு. நீ நல்லாகிறது பிடிக்காது பிசாசுக்கு, நீ சிரிக்கிறது பிடிக்காது, நீங்க தேவனை ஆராதிக்கிறது பிடிக்காது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை செய்யறது பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசோட சொல்லணும், பிசாசோட எதிர்த்து நிற்கணும். ஆமென். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்கணும், வார்த்தையை சொல்லணும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் அவரை ஆராதிப்பேன். வாழ்க்கையில எது தான் வந்தாலும் அவர் தான் என் கடவுள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் உங்களோட வாழ்க்கையில 1000 தான் பிரச்சனை வந்தாலும் சொல்ல முடியுமா? வருத்தனமாக சொல்ல முடியும், அவர் தான் என் கடவுள். கடனாளியானாலும் சரி, நோயாளியானாலும் சரி, என்னத்தான் வந்தாலும் நான் அவருக்காகத்தான் வாழ்வேன். அவர் தான் என் தேவன். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன், ஆராதிப்பேன் உம்மை நான் என் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் என் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களில் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன்.
கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை, உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் உண்மை மனதுடன். பெத்த என் தாய் என் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வருகையிலே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில வந்ததான எல்லா வேதனையும் தெரிகிற ஒரு கர்த்தர். உன்னை யார் தள்ளினாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன் என்று மாரோடு சேர்த்து நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்று சொன்ன நம் தகுப்பன். யார் உன்னை தள்ளினாலும் தள்ளாத ஒரு நல்ல ஒரு தகுப்பன் அவர்தான் உன் தகுப்பன். உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறாயா? வாழ்க்கையிலே நடந்த எதிர்பார முடியாத சம்பவங்களை நினைத்து உடைந்து மனம் அழுத்தத்தோடு நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம். இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் அவரை போல உன்னை நேசிக்கிற யாருமே இல்லை. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உன்னை பிடிக்காத நபர்கள் இருக்கிறாங்க, ஆனா இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய செல்ல பிள்ளை நீ. உன்னுயிர் கொடுத்து நீ நேசித்தோர் வருகையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பெயரை நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பெயரை வளர்த்தி இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தி இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறேன், ஆராதிப்பேன் உம்மை நான் என் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பகலும் இரவும் உன்னுடைய சத்தத்தை கேட்கிற தகப்பன், உன் கூக்குரலை காண்கிறவர் கேட்கிறவர், உடைந்து போன உள்ளத்தை தெரியும் அவருக்கு. அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். மாரோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, தம்மார்வோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது என்னை தேற்றுவா. ஒரு தேற்றுவது
ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு ஏற்றுவார் போ ஒரு தேற்றுவது போ என் இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி கர்த்தருடைய பிள்ளை இதுவரை உதவினவர், இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்து நீ கலங்காது, எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் கலங்காதே மகளே, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார், யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஓ யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார், ஓ யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஓ யெகோவா தேவன் எதிர்கால வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கை பார்த்துக் கொள்வார், யெகோவா பார்த்துக் கொள்வார், யெகோவா தேவன், யெகோவா எல்லாம் வழியில விட்டு விட்டு போகிற ஒருவர் அல்ல என் தேவன் அவர், யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார், யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார், யெகோவா தேவன் ராஜா என்னை அழைத்தவர், பெயரை சொல்லி அழைத்தவர், யெகோவா
யெகோவா. சொல்லுங்க, வல்லமையான யெகோவா. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. நீ இங்கு பாடும் பொழுது அந்த நாமம் உனக்காக பெரிய காரியங்களை செய்து முடிகிற நாமம். யெகோவா ஜீரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உன் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், கணவனின் வாழ்க்கை செய்து முடிக்கிறவர், உங்களுடைய சர்ச்சில் பெரிய பெரிய அதிசயங்களை செய்து முடிக்கிற யெகோவா ஜீரே. ஹalleluya. ஹalleluya. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா? Hallelujah. 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 தேவ பிள்ளைங்க எங்கெல்லாம் கூடி அவரை ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் அவரது வல்லமை வெளிப்பட்டதா. இந்த நாட்கள் தேவனை நீங்க துதிக்கிற துதி, அவரை உயர்த்துகிற துதியின் சத்தம் இந்த வேர்க்கிளம்பி தேசம் மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பேர்களுடைய குடும்பத்திலையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வரும். யெகோவா, யெகோவா, யெகோவா. Thank you Jesus. கரங்களை வானத்துக்கு நேராக தூக்கி தூதர்களோடு பரலோக பரிசுத்த தேவனை பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மகிமை இயேசுவே, மகிமை இயேசுவே, மகிமை இயேசுவே, மகிமை இயேசுவே, மகிமை மாட்சிமை 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 இயேசுவே, எல்லாம் மாட்சிமை இயேசுவே, மாட்சிமை இயேசுவே, மாட்சிமை இயேசுவே, புகழ் இயேசுவே, புகழ் இயேசுவே, பரிசுத்த நாமத்திற்கு புகழ் இயேசுவே, புகழ் இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.